அண்ணியா? என்னடா சொல்ற? நீங்க பார்த்த மாதிரி தான் நானும் உங்களை ரோட்ல பார்த்தேன். என்னையும் உங்களை மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல சார். எப்படியும் உங்களுக்கு டிஃபன் வாங்கணுமே, அது அவங்க கிட்டே வாங்கலாமேன்னு உங்களுக்கு இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். டேய், இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? சார் உங்க கோவத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் சார், அதான். டேய், குடுறா முதல்ல குடுறா. ஓகே சார். என் கண்மணி சமைச்சிருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் போடு, பசிக்குது எனக்கு. இப்ப யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சார். நீ ஏன்டா பயப்படுற? நீ எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி குடிக்கலன்னு அவர் மண்டையில அடிச்சு நான் சத்தியம் பண்றேன்டா. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? இப்ப என்ன சார் வேணும்? உங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டல சார், வேற என்ன சார் வேணும் சொல்லுங்க சார். வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் சார், சீக்கிரம் சொல்லுங்க சார். சீக்கிரம் வண்டி எடு முதல்ல. சார் என்ன சார் பண்றீங்க நீங்க? கீழே இறங்குங்க சார், நான் ஆபீஸ்க்கு போகணும் சார். நான் இப்ப ஆபீஸ் தான் போகணும். நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, இந்த நிலைமையில நீங்க எப்படி சார் ஆபீஸ் வருவீங்க? ஏன் வந்தா என்னடா? நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க சார். அதனால என்னடா, நான் தெளிவா தானே இருக்கேன். நீ வண்டியை ஓட்டு, நான் ஆடாம ஸ்டெடியா தான் இருப்பேன். பயப்படாத, நான் உனக்கு கவுத்தர மாட்டேன். ப்ளீஸ் சார், அடம் பிடிக்காதீங்க சார். முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க சார். ஏன்டா? ஆபீஸ்ல எல்லாரும் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க சார். அங்க காலையிலேயே குடிச்சிட்டு வந்து உங்க மரியாதையை கெடுத்துக்க போறீங்களா சார்? ப்ளீஸ் சார், உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க சார். யாரா? என்னோட பாஸ் சார். அப்ப நான் சொன்னது மட்டும் செய். என்ன எதிர்த்து பேசுற? சார் எதிர்த்து பேசல சார், உங்க மரியாதை கெட்டு போயிருமேன்னு பயத்துல பேசுறேன்.